அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தேவியின் லீலைகளைக் காண்போம். பஞ்சமகாதேவி லீலைகள் தொடர்கிறது. அருள் புரியும் லலிதாம்பிகை போற்றி. ஜெய் ஸ்ரீ மகாகால். ஓம் நமோ நாராயண. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் ஆம் ஓம் ஸ்ரீ மகாபோக சித்த சுவாமியே போற்றி போற்றி போற்றி. ஓம் மகாவித்யாயை வித்மஹே ஸ்நேகஹஸ்தாயை தீமஹி தன்னோ ஸ்ரீ பஞ்சதேவி பிரச்சோதயாது. ஆன்மீக அன்பர்களே, என்னுடைய கதை நடந்து கொண்டிருந்தது. அதிலே பஞ்சதேவி என் கனவில் வந்து அந்த இடத்தை வாங்கி நீ கட்டு, உன் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் காலி இடத்தை வாங்கி எனக்கு கோவில் கட்டு என்று சொன்னது வரைக்கும் பார்த்தோம். அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமோ? நான் கனவுலையே பேசிட்டு இருக்கேன் அம்பாள் கிட்ட. அம்மா, அந்த பக்கத்து இடம் ஒரு முஸ்லிம் பாயோடது, அவர் எப்படிம்மா கொடுப்பாரு அப்படின்னு கேட்கும்போது, அவரு நிறைய பணம் சொன்னாருன்னா நான் எங்க அம்மா போவேன் அப்படிங்கவும், நம்ம பஞ்சதேவி அது என்னுடைய ஆலயம் கட்டக்கூடிய இடம், அதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடம். அதற்கு முன்பு அந்த இடத்திலே கோசாலை இருந்தது. கோமாதாக்கள் அங்கே படுத்துறங்கியது. அந்த இடத்திலே நான் பாதம் வைத்த இடம். எனக்கு அந்த இடம் சொந்தம். எனக்கு அந்த இடத்தை வாங்கி வீடு கட்டுன்னு சொன்ன உடனே நான் கனவுல சொல்றேன், அம்மா என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லம்மா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், பண விஷயத்துல நான் ரொம்பவும் கஷ்டமா இருக்கேன், நான் என்னம்மா செய்வேன் அப்படின்னுட்டு, உனக்கு சக்தி இருந்தால் நீ செஞ்சு காட்டு தாயே அப்படின்னு கனவுலையே பதில் சொல்லி முடிச்சுட்டேன். ஆனால் காலையில 7 மணிக்கு நான் எழுந்தேன். எழுந்த உடனே என் வீட்டுல இருக்கக்கூடிய திருநங்கை ஓடோடி வந்து, ஆயா ஆயா, வெளியே வந்து ஒரு ஐயா வந்து நின்றுட்டு இருக்காரு, வந்து என்னன்னு பாருங்கன்னு சொல்ல, நான் எழுந்து வெளியே போய் பார்த்தா அந்த பக்கத்து இடத்துக்கார பாய் நின்றுட்டு இருக்காரு. உள்ள வாங்க பாய் அப்படின்னு கூப்பிட்டு அவரை உட்கார வச்சேன். உட்கார வச்ச உடனே, அம்மா என் இடத்த நீங்க வாங்கிக்கிறீங்களாம்மா அப்படின்னு என்ன கேட்டார். கேட்ட உடனே நான் சொன்னேன், நீங்க 5 லட்சம் 10 லட்சம் சொன்னா என் கையில இல்ல பாய், நான் எங்க பாய் போவேன் அவ்வளோ பணத்துக்கு, அதனால என்னால வாங்க முடியாது பாய். உடனே உன் கையில எவ்வளவுமா இருக்கு அப்படின்னு கேட்டாரு. சொன்ன 2 லட்சம் இருக்கு. இன்னும் 50,000 சேர்த்து கொடுத்து 2.5 லட்சத்துக்கு இடத்த உன் பேர்ல பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஒரே ஷாக்கிங்கா இருந்தது. பிறகு என் கையில 2 லட்சம் இருக்கு பாய், அதை நான் கொடுக்கறேன், பிறகு வந்து 50,000 கொடுத்து முடிச்சிடுறேன், 1 மாசம் டைம் கொடுங்கன்னு சொன்னேன். சரின்னாரு. 2 லட்சத்தை கொடுத்து அதுக்குண்டான பத்திரத்தை எழுதி வாங்கிக்கிட்டு, அதுக்கு பிறகு போய் சம்பாதிச்சு 1 மாசத்துல 50,000 ரெடி பண்ணி அந்த பணத்தை திருப்பி கொடுத்து அந்த இடத்த நாங்க எழுதி வாங்கினோம். இது யாருடைய மகிமை, யாருடைய திருவிளையாட்டு? ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? கனவுல வந்து பேசின அந்த தாயே அந்த இடத்த கொடுக்க சொல்லி என்னைக்கு கனவுல எனக்கு வந்து சொன்னாலோ அன்னைக்கு விடியற் காலையிலேயே அந்த இடத்துக்குரியவரை, இடத்துக்குரிய ஓனரை கூட்டிக்கிட்டு வந்து அவரையே என் வீடு ஏறி என்கிட்ட விலை பேசி இடத்த விற்கும்படி செய்தா. அதுக்கு பிறகு இடத்த வாங்கியாச்சு. இடத்த வாங்கி 2 வருஷமா வேலி போட்டு அப்படியே வச்சிருந்தேன். வச்சிருக்கும் போது எதேச்சியா நம்ம கையில காசு இல்லாம இப்படியே இருந்தா எப்படி ஆகும்? சரி, இப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சாவது ஒரு வேலைய, ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம எதிர்காலத்துக்காக சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா ஒரு இடத்துல சீட்டு போட்டேன். 11 லட்சம் ரூபாய் சீட்டு, மாசம் 25,000. அந்த சீட்டை போட்டதும்
ஒரு 5, 6 மாசம் பேசாம இருந்த பஞ்சதேவி 6வது மாசம் நான் பம்பாயில இருக்கேன். திரும்பவும் என் கனவுல வந்து, "அந்த இடத்துல கோயில் கட்டல? இப்பதான் உன்கிட்ட சீட்டு இருக்கே. போ சீட்ட கேளு. இந்த மாசம் சீட்டு நீ தான் எடுக்கணும். எடுத்து அதுல எனக்கு ஆலயம் அமைச்சு குடு." அப்படிங்கவும், அதுக்கு பிறகு ஓ இது கனவுல பார்த்துட்ட பின்னாடி, "இவ சும்மா இருக்க மாட்டாளே!" அப்படின்னு ஊருக்கு ஓடி வந்து, அந்த சீட்ட ஏலம் எடுத்து, அந்த பணத்துல 6,60,60,000 என் கைக்கு வந்தது. அந்த பணத்த போட்டு கோவில் கட்டி எழுப்பினேன். இப்படியெல்லாம் பஞ்சதேவி அவளுடைய காரியங்களை சாதிப்பதில் முக்கியமா இருந்திருக்கிறா. ஆனா, நம்ம வெறும் கருவிகள் மட்டும்தான். நம்ம வெறும் கருவிகள் மட்டும்தான். நம்மள வந்து அழகா பயன்படுத்திக்கிறா. அந்த மாதிரி பண்ணி கோவிலும் கட்டியாச்சு. ஆனா, கோவில் கட்டிக்கிட்டு இருக்கும்போதே, வருவோர் எல்லாரும் நின்னு நின்னு பார்த்துட்டு, என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? "ஒரு கோவில கட்டணும்னா 5 வருஷமும் ஆகும், 10 வருஷமும் ஆகும், 1 வருஷமும் ஆகும். அவ்வளவு சுலபம் இல்ல, கோவில் கட்டுறது." அப்படிங்கவும், கொஞ்சம் உள்ளூர எனக்கு பயம் இருந்தது. ஆனா, பஞ்சதேவி மேல நம்பிக்கை இருந்தது. அதனால பஞ்சதேவி பார்த்துப்பான்னு பேசாம இருந்தேன். ஆனால், அவளுடைய கோயில் 1 1/2 மாசத்துக்குள்ள கட்டி முடிச்சு, 2வது மாசத்துல கும்பாபிஷேகமும் பண்ணி முடிச்சுட்டேன். இது அத்தனையும் அவளோட கிருபை, அவளோட அருள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பிறகு கோவில கட்டி முடிச்ச எனக்கு ஒரு சின்ன பரம் இருந்தது மனசுல. அம்மா, உங்கள கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு. கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு. என் குருநாதர் வரலையேம்மா! அப்படிங்கும்போது, அதுக்கும் ஒரு நாள் குறித்தால், அந்த நாளிலே என் குருநாதரோட சிலை வடிக்கப்பட்டது. அதன் பின்னாலே அவரையும் தானியத்திலும், நவரத்தினங்களிலும், தண்ணீரிலும் இப்படி அவரோட சிலையையும் வைத்திருந்து, அவரையும் பிரதிஷ்டை செய்திட்டோம். அதன் பிறகு கோவில் பரிபூரணமானது. தற்போது கோயிலுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கோவிலுக்கு எல்லா வேலையும் முடிஞ்ச திருப்தியில படுத்து உறங்கும்போது, இன்னும் 2 வேலை பாக்கி இருக்குன்னா அந்த அம்மா என் கனவுல வந்து, "என்னம்மான்னா?" "எனக்கு ரதம் வேணும். நான் ரதத்துல ஊர சுத்தி வரணும். என் ஆலயத்துக்கு வண்ணம் தீட்டணும்." அப்படின்னு என்ன கேட்ட உடனே, எனக்கு ஒண்ணும் புரியல. நானே ஓட்டாண்டியா உக்காந்துருக்கேன். என்ன செய்யறது? அதுக்கு பிறகு கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணி, எங்க கையில சேர்ந்த பணத்த வச்சு ரதம் தயாரிக்க செய்தோம். ரதம் தயாரிச்ச உடனே, ரதம் 40 நாள்ல கொண்டு வந்து எனக்கு குடுத்தாங்க. அந்த தேரிலே அம்பாளுக்காக கலசம் வைத்து, யாகம் வளர்த்து, எல்லாம் செய்து, தேர் புறப்பாடும் பண்ணினோம். வெள்ளோட்டம் விட்டோம். வெள்ளோட்டம் விட்டுட்டு முடிச்ச உடனே, கோவிலுக்கு வண்ணம் தீட்டணும்னு கேட்டிருக்காளே, அத நான் எப்படி செய்ய முடியும்? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, என் வீட்ல இருக்கிற புள்ள, என் பேத்தி, அவளோட தம்பி ஒருத்தன் இருக்கான். அவன் உடம்புக்கு முடியாம திருவண்ணாமலைக்கு வந்தான். அதுக்கு முன்னமே வண்ணம் தீட்டுற ஆட்களை கூப்பிட்டு, பெயிண்டர்களை கூப்பிட்டு நாங்க பேசினோம். அவங்க எவ்வளவு கேட்டாங்க தெரியுமோ? கூலி மட்டுமே 30,000 கேட்டாங்க. 50,000 கேட்டாங்க. நான் எங்க போவேன்? தேர் வெள்ளோட்டமெல்லாம் விட்டுட்டு இப்படி உட்கார்ந்திருக்கிற நேரத்துல, அப்படின்னு யோசிக்கும் பட்சத்துல, என் பேத்தியோட தம்பி ஊர்ல இருந்து வந்தான். உடம்பு சரியில்லாம இருக்கேன்னா. அவன கொண்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி, அவன் உடல் நலம் தேத்தி, ஒரு 5 நாளுக்கு பின்னால டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோனே, "அம்மா நானே பெயிண்டர் தான். நான் கலர் அடிச்சு குடுக்குறேன்ம்மா." அதுக்கு பிறகு அந்த பையனும், என் பேத்தியும் சேர்ந்தே முழு கோவிலுக்கும் வண்ணம் தீட்டிட்டாங்க. இன்னைக்கு நம்ம கோயில பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. பஞ்சதேவி இப்படி ஒரு ஒரு காரியங்களையும் செய்துவிட்டா. அவள்கிட்ட வந்தவங்கள்ல
குழந்தை இல்லாத வந்தவங்களுக்கு குழந்தை, கல்யாணம் முடிக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு கல்யாணம், ஏழை பாழ மக்களா இருக்கிறவங்களுக்கு தனம் தானியம், இப்படி ஒன்னையும் அனுகிரகம் செய்துகிட்டு இருக்கிற என் தாய் பஞ்சதேவி, மகா பஞ்சதேவி கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக இங்க வந்து அமர்ந்திருக்கிற அந்த மாதிரி என் ஐயா குருநாதரும் ஆலயத்திற்குள்ள அமர்ந்திருக்கிறார். குருவடி சரணம் திருவடி சரணம், குருவடி சரணம் திருவடி சரணம், திருவடி சரணம் திருவடி சரணம், குருவடி சரணம் திருவடி சரணம். அப்படி என் ஐயா வந்து கோவிலுக்குள்ள உட்கார்ந்திருக்கார். இவ்வளவு காரியங்களையும் ஆற்றி என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்களையும் கொடுத்து ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒரு மைல் கல்லாக நிற்க வச்சு என்ன ஒரு பொருளா உருவாக்கி இந்த உலகத்திற்குள்ள அவளுக்கான சேவையை செய்ய என்னை தேர்ந்தெடுத்த என் தாய்க்கு கோடி கோடி சரணம், கோடி கோடி சரணம். இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், இந்த 3 மதமுமே போதிப்பது அன்பு ஒன்றுதான். அன்பே சிவம், சிவமே அன்பு. ஆக இயேசு கிறிஸ்துவா இருந்து போதிச்சதும் அன்பைத்தான், நபிகள் நாயகமாக இருந்து போதிக்கிறதும் அன்பைத்தான், நம்ம சிவனா இருந்து போதிக்கிறதும் அன்பைத்தான். ஆக அன்பை பத்தி ஒரு குறள் உண்டு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் தனக்கு தான் சொந்தம்னு நினைப்பாங்க. ஆனா அன்பு உள்ளவங்க தன்னோட எலும்பும் அடுத்தவங்களுக்கு சொந்தம்னு நினைப்பாங்க. அப்படிங்கிறது தான் இந்த குறளோட விளக்கம். அப்படி இருக்கும்போது ஆன்மீக பக்தர்களே, ஆன்மீக பெருமக்களே, ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஆன்மீகத்துல நீங்க இன்னும் மென்மேலும் ஆழமாக வேரூன்றி வளர அன்பை நிலைநிறுத்துங்கள். இதயத்துல அன்பை நிலைநிறுத்துங்க. அன்பு இருந்தால் மட்டும் எல்லா காரியமும் நடந்துவிடும். அதைத்தான் சிவமே அன்பு, அன்பே சிவம்ங்கிறது. புரியுதுங்களா? இறைவன் அன்பின் உருவமாக இருக்கிறார். அதனால தான் கண்ணால் காண முடியாமல் ஒவ்வொரு மக்களின் இதயத்திலும் அன்பாக குடிகொண்டிருப்பதனால அன்பே சிவம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அன்புங்கிற சிவம் சில பேருக்கு இல்லாத காரணத்தினாலதான் இந்த கலியுகத்துல இவ்வளவு பிரச்சனைகளும் இவ்வளவு காரியங்களும் நடக்குது. அதைத்தான் சொல்லியிருக்காங்க, கலியுகத்தில் தீமைகள் நடைபெறணும். அப்போ தீமைகள் மட்டுமே கலியுகத்துல நடைபெறும்னா அன்பு இல்லாம போனா இறைவன் இல்லாமல் தூரமாக நகர்ந்து போக நாமே இடம் கொடுத்ததா அர்த்தம் தானே. அதனால கலிபுருஷனுக்கு இடம் கொடுக்காமல் அன்புக்கு இடம் கொடுத்து நம்முடைய இறைவனை நாளும் நாளும் துதிப்போமாக, நாளும் நாளும் துதிப்போமாக. நீ ஒவ்வொரு முறையும் நீங்கள் இறைவனுடைய பாதத்தை முழுமையாக பற்றி கொண்டு தியானம், தவம், யாகம், இந்த 3 வழியில் மட்டுமே இறைவனோடு பேச முடியும் என்றதனால் இதில் ஏதோ ஒரு வழியை பின்பற்றி கொண்டு இறைவனை வெளியிலே தேடாமல் உள்ளரங்கமாய் தேடுவோம். நம் உள்ளே அன்பாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை தேடுவோம். மிக்க நன்றி, வணக்கம், நமஸ்காரம். இந்த பிரபஞ்சத்தின் குரல் மீண்டும் தொடரும். 3வது அத்தியாயம். தாங்கள் இந்த சேனலை பற்றி நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இந்த பிரபஞ்சத்தின் குரல் வந்து என்னுடைய சொந்த சேனல், நானே உருவாக்கிய சேனல். அதனால இந்த சேனலை
மக்கள் அப்படியே பார்த்துட்டு ஸ்கிப் செய்துட்டு போகாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். உங்கள் கமெண்ட் வரவேற்கப்படுகிறது. உங்கள் கமெண்ட்ல கேள்விகள், எந்த கேள்விகள் இருந்தாலும் அதற்கு பதிலும் சொல்லப்படும். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. நன்றி. ஓம் மகாவித்யாயை வித்மஹே ஸ்நேஹஸ்தாயை தீமஹி தன்னோ ஸ்ரீ பஞ்சதேவி பிரச்சோதயாத்.